ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த வார ராசி பலன் பதிவில் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. இது மிக மிக சிறப்பு. ராசி அதிபதி சுக்கிரன். அவர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மீனம். இந்த இரண்டுக்குமே அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அதாவது 8ஆம் இடமும் லாபமும் இது ரெண்டுமே சேர்ந்து வந்து உங்களுடைய ராசியில் பயணம் செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது உங்களுடைய ராசியில் இருக்கிற குரு, சுக்கிரன், சூரியன் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது, அதாவது விருச்சிகத்தில் பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். புதுசாக வந்து ஆர்டர்கள் வந்து வேலைகளுக்கு வந்து ஆர்டர்கள் வரும். எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளையும் எல்லாம் பார்ப்பீங்க. ஏன்னா இது வரைக்குமே வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். யார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ குடும்பத்தில் வந்து முழு சுமையும் உங்கள் மேலே வந்து நிற்கும். குடும்பத்தை தூக்கி தாங்கி நிப்பாட்டுறது வந்து உங்களுடைய வேலைகளை வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அப்போது உங்களுடைய பேச்சில் வந்து நுணுக்கங்கள் வெளிப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப லாபகமாக பேசுவீங்க. எப்படி இந்த விஷயத்தை வந்து நம்ம மூவ் பண்ணால் இதன் மூலமாக வந்து நம்ம தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். எப்படி இந்த பேச்சை வந்து நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம தொழிலுக்கு வந்து புதுசாக ஆர்டர்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக எடுத்துங்களேன், ஒரு கடைக்கே போகிறோம். கடைக்கு போனதுக்கப்புறம் வந்து அங்கே பேசுகிறோம். அங்கே பேசி அந்த வியாபாரத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு லாபகமாக பேசுவீங்க. அவ்வளோ அழகாக பேசி அந்த கடைக்காரங்களே வந்து சரி ஓகேப்பா உங்களுக்கு நீங்கள் கேட்குற வேலைக்கே நான் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்து இந்த டயத்தில் ரிஷபராசிக்காரங்களுடைய பேச்சு திறன் வந்து வெளிப்படும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேச்சு திறன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. குடும்பத்துக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டயத்தில் கிடைக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே வரும். அதாவது இப்போ ரிஷபராசிக்கார குழந்தைங்க வந்து படிச்சுட்டு இருக்கிற படிப்பில் வந்து மிக சிறப்பான ஒரு காலகட்டம் இது. மிக சிறப்பாக அவங்க வந்து உங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில் வந்து கல்வி திறன் மேம்படும். ரொம்ப அற்புதமாக படிப்பீங்க. ரொம்ப சிறப்பாக படிப்பீங்க. உங்களுடைய கல்வி வந்து உங்களுடைய படிப்பு திறன் வந்து இதுக்கு முன்னாடி போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷத்தில் வந்து இன்னும் அதிகமாக மேம்படும் படிக்கிற குழந்தைங்களுக்கு. ரிஷபராசியில் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன், 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சூரியன், லாபாதிபதி குரு இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தொழிலில் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. தொழிலில் வந்து வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து ரொம்ப சுமூகமாக பேசுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும். இது வரைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த ஒரு இடத்துலேருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ட்டு. அங்கேருந்து வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரு பைக்கு வாங்கி விற்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இது வரைக்கும் இருந்த அந்த பிஸ்னஸில் இருந்த அந்த மந்தத்தன்மை எல்லாமே விலகும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து விலகிடும். எதனால்னா உங்களுடைய ராசியிலேருந்து 5ஆம் பார்வையாக குரு பகவானுடைய பார்வை கேது பகவான் மேலே விழுறதுனால அந்த தடைகள் எல்லாத்தையுமே கேது பகவான் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்குவார். அவருடைய வேலைகள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவார். எதனால் அப்படின்னா சுபத்தன்மையான ஒரு பார்வை. யார் அப்படின்னா குருவினுடைய பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய பார்வை வந்து 5ஆம் இடத்துல பதிகிறதுனால பூர்வீக சொத்துக்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகளில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும். எல்லாமே நல்லபடியாக நல்ல சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். ராசி அதிபதி சுக்கிரனுடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. வாழ்க்கை துணைவர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு வாரம். இந்த வாரத்தில்
இந்த வாரத்தில் தொழிலில் வந்து நல்ல மேன்மை வேணும், தொழிலில் வந்து லாபங்கள் வேணும் அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஏன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்பு, ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு. இந்த ரெண்டு வழிபாட்டையும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும், வேலைகளில் இருக்கிற தடைகள் விலகும், எடுத்துக்கிட்ட எல்லா விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச மாதிரியே கரெக்டாக சாதிச்சுக்குவீங்க. இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.